பொங்கல் 2025ல வந்து பல படங்கள் வந்திருக்கு. பெரிய டைரக்டரோட படம் வந்திருக்கு, பெரிய பட்ஜெட்ல உள்ள படம் வந்திருக்கு. அதே மாதிரி சின்ன ஸ்டார் காஸ்ட், சின்ன ப்ரொடக்ஷன் வேல்யூ உள்ள படம் வந்திருக்கு. அந்த மாதிரி பல படங்கள் இந்த பொங்கலுக்கு வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இதுல வந்து எந்த படம் வந்து நல்லா இருக்கு, அது நம்ம ஒரு வரிசைப்படுத்தி பார்ப்போம். இல்ல குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு படம் வந்து 12 வருஷத்துக்கு முன்னாடி வர வேண்டிய படமும் இந்த ரேஸ்ல வந்திருக்கு. ஸோ மொத்தத்தில் எந்த படம் வந்து பெஸ்ட்டாக வந்திருக்குன்னு பார்ப்போம். இப்போ நம்ம 5வது இடத்துல பார்த்தீங்கன்னா காதலிக்க நேரமில்ல படம். இந்த படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு ஆவரேஜாக இருக்குது, செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்பவே லாகாக இருக்குது. பட் இந்த படத்தில் வந்து மெயின் மைனஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் 5 நிமிஷத்துலேயே வந்து டேரக்டர் வந்து ஸ்டோரி வந்து ஆடியன்ஸ் சொல்லிட்டாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் சீனே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து ஸ்பெர்ம் டோனர் மூலியமா அவங்க வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க. அதே மாதிரி செகண்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஜெயம் ரவி வந்து ஸ்பெர்ம் டொனேஷன் பண்ணுறாரு. ஸோ இதுக்கப்புறமே கதை என்னங்கிறது நம்மளுக்கு க்ளீனாக தெரிஞ்சு போச்சு. ஸோ இதனாலே வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபே ஒரு ஆவரேஜ் இருந்தாலும் அதுவுமே வந்து நம்மளுக்கு என்ன வரப்போகுதுங்கிறது ரொம்ப கெஸ் பண்ண முடிஞ்சுது. செகண்ட் ஹாஃப் வந்து ஆஸ் சச் லேக் இருந்துச்சு. பட் இந்த படத்தில் வந்து டெக்னிக்கல் சைடு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் வந்து வேறு ரேஞ்சில் போட்டிருந்தாரு, செம்ம சூப்பராக போட்டிருந்தாரு. அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்துச்சு, கலர் டோன் நல்லா இருந்துச்சு, அதே மாதிரி எடிட்டிங், அந்த மாதிரி டெக்னிக்கல் சைடு எல்லாரோட ஆக்டிங்கும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பட் இந்த ஸ்டோரி வைஸ் தான் இந்த படத்தில் வந்து இஷ்யூ. நம்பர் 4ல் வந்து எந்த படம்னா நேசிப்பாயா. நேசிப்பாயா படம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 45 மினிட்ஸ் படம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. நிறைய அந்த லவ் சீக்வன்ஸ் அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லேக் மாதிரி வருது, இன்டர்வல் பக்கம் போகும்போது கொஞ்சம் லேக் ஆகி முடிகிற மாதிரி ஆகுது. செகண்ட் ஹாஃப் வந்து அந்த படத்தில் வந்து ரொம்ப லேக். ஏன்னா செகண்ட் ஹாஃப் வந்து லவ் போர்ஷனும் இருக்குது, இன்வெஸ்டிகேஷனும் இருக்குது. இன்வெஸ்டிகேஷன் ரொம்ப பெரிய இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. பட் அந்த இன்வெஸ்டிகேஷனே வெறும் இன்வெஸ்டிகேஷனை வச்சிருந்தா கூட படம் வந்து ஃபார் பெட்டராக இருந்திருக்கும். இன்வெஸ்டிகேஷன் நடுவில் வந்து லவ் சீக்வன்ஸ் போகிறேன்னு சொல்லிட்டு அந்த இன்வெஸ்டிகேஷனே வந்து கூட நம்ம ஒரு ஆடியன்ஸ் வந்து ஒரு கரெக்ட் ஃப்ளோவில் உட்காந்து பார்க்க விடல. அந்த நடுவில் வர அந்த லவ் போர்ஷன்ஸை யோசித்து பார்க்கும்போது இது நடந்து அது நடந்துலாம் வர விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்பவே லேக் இழுக்குது. ஸோ அதனால அந்த படம் வந்து செகண்ட் ஹாஃப் வந்து சரியாக உட்காரல. ஃபர்ஸ்ட் 45 மினிட்ஸ் ஆனால் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நம்பர் 3ல் வந்து கேம் சேஞ்சர். கேம் சேஞ்சர் வந்து நம்ம சங்கரோட படம். அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு ஆவரேஜாக இருக்குது, செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு லேக்காக இருக்குது. ஆனால் படத்தோட இன்டர்வல் பிளாக் வந்து வேறு ரேஞ்சில் இருக்குது. நம்ம செகண்ட் ஹாஃப் என்ன வருமோ நம்ம எதிர்பார்த்துட்டு படத்தை பார்க்குறோமோ அது இல்லாமல் உல்டா ஒன்று வச்சுருந்தாரு. பட் ஸ்டில் செகண்ட் ஹாஃபில் திரும்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன யோசித்தோமோ அதே வச்சிருக்காரு. செகண்ட் ஹாஃபில் ஒரு ஃப்ளாஷ்பேக் கொண்டு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சீனை பார்த்த உடனே இதுதான் ஃப்ளாஷ்பேக்னு நம்ம ஈஸியாக கெஸ் பண்ண முடியுது. பட் அதை ஒரு ஃபுல் ஃப்ளாஷ்பேக் ஒரு ½ ஹவர் கிட்ட வச்சிருக்காரு. ஸோ செகண்ட் ஹாஃப் வந்து அந்த படம் ஃபுல்லாக லேகு. டுவர்ட்ஸ் எண்டெல்லாம் வந்து ஒரு ப்ராப்பர் ஒரு ஃபில்மாக இல்லாமல் ஹீரோக்கும் சூர்யாவுக்கு இடையில இருக்க ஒரு குழந்தனமான ஃபைட் மாதிரி இருந்துச்சு. ஒரு பெரிய விஷயங்கள்லாம் தான் ஃபைட் பண்ணுவாங்க. பட் அந்த ஃபைட்டோட டெப்த் வந்து ரொம்ப ஒரு குழந்தைகள் விளாடுற மாதிரி அந்த ஒரு ஸ்மால் டெப்த் மாதிரி இருந்துச்சு. படம் வந்து மிகப்பெரிய பட்ஜெட் எடுத்திருக்காங்க. சாங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 75 crores டோட்டலாக செலவு பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ பட்ஜெட்டில் போட்ட சாங்ஸ் எல்லாம் படம் கதைக்கு நடுவில் வரும்போது அது வந்து கதை ஃப்ளோ வந்து கெடுக்குது. சாங்ஸ் ப்ராப்ளம் தனியாக பார்க்கும்போது நல்லாயிருக்கும். பட் தமிழ் ஆடியன்ஸுக்கு வந்து அந்த சாங்ஸ் எதுவுமே செட் ஆகலை. நிறைய அந்த தெலுங்கு வார்த்தையை வந்து ப்ராப்பராக டிரான்ஸ்லேட் பண்ணாமல் அதே மாதிரி ஒரு தெலுங்கு வார்த்தையை வச்சு நிறைய சாங்ஸோட அந்த பல்லவியில் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் தமிழ் ஆடியன்ஸுக்கு அந்த சாங்ஸ் பெருசாக போய் கனெக்ட் ஆகிற மாதிரி இல்லை. பட் சாங்ஸோட பிரம்மாண்டம் வேறு ரேஞ்சில் இருக்குது, செம்ம ஒரு சூப்பராக இருக்குது. பட் அந்த பிரம்மாண்டம் ஏற்கனவே நம்ம சங்கர்கிட்ட வந்து பார்த்துட்டோம். அதனால் நம்மளுக்கு அது ரொம்ப புதுசாக எல்லாம் கிடையாது. ஸ்டில் அந்த சாங்ஸ் வந்து நல்லா செலவு பண்ணி எடுத்திருக்காங்க. அப்புறம் நம்பர் 2ல் வந்து எந்த படமும் இல்லை. ஏன்னா இப்போ நம்ம பொங்கலுக்கு நிறைய படம் ரிலீஸ் ஆனாலும் நம்மளால வந்து ஒரு படம் வந்து ரொம்ப தனியாக நின்றுச்சு. மற்ற படங்கள் எல்லாமே வந்து நம்ம பார்க்கறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ண முடியாத படங்களாக இருந்துச்சு. நிறைய லேக், நிறைய ஒரு பல காரணங்களால நம்மளால ரெக்கமெண்ட் பண்ண முடியல. ஸோ நம்பர் 1ல் இருக்க படம் வந்து ரொம்ப தனியாக துண்டா நின்றனால நம்பர் 2ல் அந்த படம் இல்லாமல் நம்பர் 1ல் இருந்தது வந்து 12 years முன்னாடி ரிலீஸ் ஆக வேண்டிய ஒரு படம், மத கதை ராஜா. அந்த படம் வந்து இப்போ ரிலீஸ் ஆகி அவ்வளோ ஒரு பழைய படமாக இருந்தாலுமே இன்றைக்கும் ஆடியன்ஸுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகி அதில் இருக்கிற காமெடி சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக எல்லாருக்குமே பயங்கரமாக கனெக்ட் ஆயிடுச்சு. எல்லாருமே வந்து பயங்கரமாக சிரித்து என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இந்த படத்துலேயும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் லேக்ஸ் மைனஸஸ் இருக்க தான் செய்யுது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து சாங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேண்டேட்டரி ஒரு சிகரெட் இன்ட்ரோலுக்காக சாங் விட்ட மாதிரி இந்த சாங் ஆரம்பித்த உடனே சரி அடுத்த ஒரு 4 நிமிஷத்துக்கு கதை எங்கேயுமே நவராது, நம்ம உள்ள ஒரு பிரேக் எடுத்துகிட்டு வரலாம் அப்படிங்கிற தோன்ற மாதிரி ஒரு 2 சாங் வருது.
செகண்ட் ஹாஃபில் வந்து மை டியர் லவ் ஒரு சாங் வந்து இன்றைக்குமே வந்து ரெலவெண்ட்டாக இருக்கிற மாதிரி செம்ம சூப்பராக ஆடியன்ஸ் கூட செம்ம கனெக்ட் ஆகி இருக்கிற மாதிரி இருக்குது. ஆடியன்ஸ்லாம் செம்மையாக வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி கிளைமேக்ஸில் படம் முடிஞ்சதுக்கப்புறம் சதா கூட ஒரு சாங் வருது. எண்ட் ரோலிங் டைட்டில்ஸ்லாம் அந்த சாங்கே போடுறாங்க. அதுவும் வந்து ஆடியன்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் ரோலிங் டைட்டில்ஸ் ஃபுல்லாக முடிகிற வரைக்கும் எல்லாருமே ஆடியன்ஸ் வந்து பார்த்துட்டு போனாங்க. காமெடி வைஸ் வந்து சந்தானம் ஏன் நீ எல்லாம் ஹீரோவாக நடிக்கிற, காமெடிலாம் வந்து பண்ணுங்க அப்படின்னு எல்லாருமே ஆடியன்ஸ் ஃபீல் பண்ணுற அளவுக்கு அந்த சந்தானத்தோட காமெடி ஒர்க் அவுட் இருக்குது. அதே மாதிரி லுலுசபா சாமிநாதனோட காமெடி படம் ஓப்பனிங்கில் நல்லா ஒர்க் அவுட் இருக்குது. அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்லேயும் அவரோட காமெடி நல்லா ஒர்க் அவுட் இருக்குது. ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிக்கிறார். இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் வந்து சுந்தர் சி தான். அவரோட காமிக் சென்ஸு, டைலாக்ஸ் எல்லாமே மனோபோல வேறு ரேஞ்சில் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. கடைசி ஒரு 15-20 மினிட்ஸ் வந்து மனோபோலா வச்சு ஒரு காமெடி பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து இப்போ ரஜினிக்கு எப்படி பாஷா ஒரு லேண்ட்மார்க் ஃபில்மோ, மனோபாலாவுக்கு இந்த ஒரு 15-20 மினிட்ஸ் காமெடி சீக்வன்ஸ் அவருக்கு ஒரு லேண்ட்மார்க்காக அமைய வேண்டி வருது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் இறந்ததுக்கப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ அதனால் இது மாத்திரம் முன்னாடி ரிலீஸ் ஆயிருந்தால் கண்டிப்பாக மினிமம் 2 படமாவது அவர் ஃபுல் லென்த் காமெடியான கூட பண்ணியிருப்பார். ஒன்லி காமெடி ஹீரோவாக கூட பண்ணியிருப்பார். பட் பேட் லக், அவராலையும் படம் முடியல. ஆடியன்ஸ் நம்மளுக்கும் அந்த மாதிரி படங்களில் பார்த்து ரசிக்கிறதான ஒரு வாய்ப்பு அமையாமல் போயிடுச்சு. ஸோ ஓவராலாக பொங்கல் 2025 வின்னர் வந்து மத கஜ ராஜா இந்த படம் தான். செம்ம சூப்பராக இருக்குது. எல்லாருமே சூப்பராக என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த படத்தை போய் பாருங்கள்.